நீங்க தங்க நகை வைத்து கடன் வாங்குபவர்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் தெரியாம இருந்தா நீங்க லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, கோல்ட் லோன் வாங்குறவங்களுக்கு லோன் டு வேல்யூ அதாவது எல்டிவி விதிமுறை சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்டிவினா என்னன்னா, நீங்க வைக்கும் நகை மதிப்பில் எவ்வளவு லோன் கிடைக்கும் என்பதுதான். பழைய முறைப்படி எவ்வளவு நகை வைத்தாலும் 75% தான் லோன் கிடைக்கும். ஆனால் இப்போ புதிய அப்டேட் என்னன்னா, 2 லட்சம் வரைக்கும் நகை மதிப்பு இருந்தால் 85% வரைக்கும் லோன் கிடைக்கும். 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை 80% லோனு. 5 லட்சத்துக்கும் மேலே இருந்தால் 75% தான் லோன் கிடைக்கும். அதாவது சின்ன அமௌண்ட் நகையிலேயே இப்போ அதிக லோன் வாங்க முடியும். இந்த அப்டேட் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இந்த அப்டேட்லயே மிகப்பெரிய மாற்றம். இது ரொம்ப முக்கியமான விதி, கவனமா கேளுங்க. நீங்க முழு கடனையும் அதனோட வட்டியும் கட்டினீங்க அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள உங்க நகை திரும்பி தரணும். இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வங்கி உங்களுக்கு அபராத தொகையை கொடுக்கணும். 2 லட்சத்துக்கு கீழே உள்ள கோல்ட் லோனுக்கு இன்கம் ப்ரூஃப் தேவையில்லை, கேஒய்சி மட்டும் போதும். அதாவது ஆதார், பேன் இந்த 2 டாக்குமெண்ட் இருந்தால் ரொம்ப ஈஸியாக லோன் வாங்கலாம். ப்ராசஸிங்கும் ஃபாஸ்ட்டாக ஆகும், அப்ரூவலும் குயிக்காக கிடைக்கும். சின்ன அமௌண்ட்டுக்கு லோன் தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நகை மதிப்பீடு எப்படி பண்ணுவாங்கன்னா, 22 கேரட் தங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் வேல்யூ கணக்கிடுவாங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லோன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட், சார்ஜஸ், ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் மொழியில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க ஒரே தவணையில லோன் க்ளோஸ் பண்ற டைப்புனா அதிகபட்சம் 12 மாதம் தான் டைம் கிடைக்கும். அந்த காலத்துக்குள்ள பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் சேரும். லோனை ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே முதல்ல கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லோன் ரெனிவல் பாசிபிள் ஆகும். இன்ட்ரெஸ்ட் கிளியர் பண்ணாம ரெனிவல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேளுங்க. நீங்க கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா உங்க நகை ஏலத்துக்கு விடப்படும். அதுல என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஏல விலை குறைஞ்சிருச்சு, சந்தை மதிப்புல 90% இருக்கணும். ஏலத்துக்கு பிறகு கூடுதல் தொகை இருந்தா 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு திருப்பி தரணும். அதாவது வங்கி முழு பணத்தை எடுத்துக்காது, மீதி உள்ள தொகைய உங்களுக்கே கிடைக்கும். இப்போ புதிய அப்டேட்ல வெள்ளிக்கும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதிகபட்சம் 10 கிலோ வரைக்கும் வெள்ளி நகைகளையும் அடமானமா வைக்கலாம். வெள்ளி நாணயங்கள் 500 கிராம் வரைக்கும் லிமிட் இருக்கு. அதாவது தங்கம் மட்டும் இல்லாம வெள்ளியையும் யூஸ் பண்ணி லோன் வாங்கலாம். இதுதான் புதிய நகை கடன் விதிகள். இந்த அப்டேட் ரொம்ப பேருக்கு தெரியாது. நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப்பும் கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.